என்னப்பா உன் பேர் என்ன? முதல்ல உன் பேர் என்ன? ஏப்பா உன் பேர் என்னப்பா முதல்ல? யாரு அங்க தெரியுங்க எடுத்தீங்களா கொடுத்தமா ஆனா பதில் சொல்ல மாட்டேன் கூட கோல் என்ன கூட பேசிங்க தகுதி லாசிங்க நான் சொல்லுங்க நான் பப்ளிக் கை சொல்லுங்க லாசிங்க கிடையாது பப்ளிக் கை சொல்லுங்க சொல்ல முடியாது ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லுங்க சொல்லியா பாருங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்துள்ள சோமநாயக்கன்பட்டி பகுதியில் பெயர் பலகை, கடை எண் எதுவும் இல்லாத நிலையில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் விற்பனைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது குவார்ட்டருக்கு 5 ரூபாய் அதிகமாகவும் பியருக்கு 10 ரூபாய் அதிகமாகவும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வாடிக்கையாளர் ஒருவர் ஏன் கூடுதலாக விற்பனை செய்கிறீர்கள் என சூப்பர்வைசரிடம் கேள்வி கேட்டுள்ளார். அதுக்கு நீ யார்? பொதுமக்களுக்கெல்லாம் என்னால பதில் கூற முடியாது எனவும் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ எனவும் திமிராக பதில் கூறியுள்ளார். மேலும் கேள்வி கேட்பதற்கு உனக்கு தகுதியே இல்லை என அடாவடியான துணியில் சூப்பர்வைசர் கூறியுள்ளார். சொல்ல மாட்டேன் பேச சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டேன் நானு 5 ரூபாய் வரது பத்தி நான் சொல்ல மாட்டியா இப்ப கேட்டுக்கோ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் 5 ரூபாய் ஏன் எக்ஸ்ட்ரா வர கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அது விட்டு போட்டு போடாதா நீ யார் கேக்குறீங்க நீ தகுதியில உனக்கு அது குற்றத்தோட தகுதி இல்லையா? சூப்பர்வைசர் குறித்து விசாரணை செய்தபோது அவர் கேத்தாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராகவன் என்பதும் AITUC அண்ணா தொழிற்சங்கத்தில் டாஸ்மாக் பிரிவின் தலைவர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து திருப்பத்தூர் கலால் தாசில்தார் குமாரியிடம் பேசியபோது அவர் அப்படித்தான் என்னிடமே யூனியன் லீடர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பேசினார் என்றார். மேடம் இந்த இதுல நாற்றம்பள்ளி ஜோலாப்பேட் ரோட்ல இந்த இது இருக்கு இல்லைங்க சோமநாயக்கன்பட்டி. ஆமா சார். அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லார்ட்டையும் வர்ற பாட்டிலுக்கு ஒவ்வொரு 10 ரூபாய் 15 ரூபாய் இந்த மாதிரி என்ன கூடுதலா வந்து வாங்கியிருக்கிறாரு. பொதுமக்கள் நம்ம கிட்ட எனக்கு சொல்றாங்க இந்த மாதிரி சார் அடாவடியும் பண்றாரு, காசு வாங்குறான், எல்லா இடத்துலயும் வாங்குறாங்க, ஒரு அடாவடி பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம வந்து அதை செய்தியா பண்ணும்போது நியூஸ் எடுக்கிறோம், வீடியோ எடுக்கும்போது மறுபடியும் அகைன் நீங்க யாரு? நீங்க நான் தான் ரிப்போர்ட்டர்னு சொல்றேனேப்பா. உடனே இப்ப எதுக்கு நான் வந்து 10 ரூபாய் வாங்குறேன், ரைட் எதுக்கு கேக்குறேன்னு கேக்குறோம். அவன் நாங்க ஒரு முறை போகும்போது அந்த அப்படிதான் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம பேசினாரு எங்களுக்கே. அதாவது நான் யூனியன் லீடரு அப்படி இப்படின்னு அவரே எக்ஸ்ட்ரா அவரை பத்தியே பேசியிருந்தாரு தவிர நான் கடையை சில கொஸ்டின் எல்லாம் கேட்டா சரி எனக்கு ஆன்சர் பண்ணல. இது குறித்து பேசிய டாஸ்மாக் அதிகாரி அடாவடி செயல்களில் ஈடுபடுவது கலெக்டருக்கு தெரியும், ஆனால் மேலாளர் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நாளைக்கு கலெக்டர் வந்து நேரா சொல்லுங்க. ஏன்னா டாஸ்மாக்ல வந்து அவனுங்க பண்ற அக்குறும் கலெக்டருக்கு தெரியும். ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎம்கிட்ட சொல்லியாச்சு, ரிட்டர்ன்லயே நாங்க கொடுத்துட்டோம். ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க டிஎம். ஏன்னா அவங்க தான் அது நடவடிக்கை எடுக்கணுங்க. சார் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்து பப்ளிக் சொல்றாங்க சார் எல்லா கடையிலயும் வந்து 5 ரூபா 10 ரூபா வாங்குறாங்க, ஆனா இவர் ரொம்ப அடாவடி பேசுறாரு, அது இல்லாம வல்கரான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு சார்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து உங்களை போட்டோ எடுத்து நான் வீடியோ எடுத்து நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புறேன். நான் யாருன்னு தெரியுமா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நான் யூனியன் லீடரு, நான் அப்படிதான் வசூல் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ற, என்ன சொல்ல வர, நீ யாருன்னா போய் சொல்லிக்கப்போ எங்கன்னா போய் போட்டுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ எங்கன்னா பாட்டில் வாங்கினியா? ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎம்கிட்ட சொல்லியாச்சு, ரிட்டர்ன்லயே நாங்க கொடுத்துட்டோம். ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க டிஎம். ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று கொடுங்க. ராகவனா எந்த கடை நம்பர் தெரியுங்களா சார்? சார் அது கடை நம்பரும் இல்லை, போர்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏரியா மட்டும் சொல்லுங்க, நாம அது டிஎம்க்கு எழுதி அவன் நடவடிக்கை சொல்லிடலாம். டாஸ்மாக் சூப்பர்வைசர் அடாவடித்தனமாக பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பப்ளிக்பா சொல்லு பதில் சொல்லுப்பா சொல்லுப்பா என்ன சொல்றோம்? உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? முதல்ல உன் பேர் என்ன? நீனாடா ஏப்பா உன் பேர் என்னப்பா முதல்ல? நீ யாரு அங்க தெரியுங்க எடுத்தீங்களா கொடுத்தமா ஆனா பதில் சொல்ல மாட்டேன் கூட கோல் என்ன கூட பேசிங்க தகுதி பேசிங்க பதில் சொல்ல மாட்டீங்க அப்ப கூட லாசிங்க நான் சொல்லுங்க நான் பப்ளிக் கை சொல்லுங்க லாசிங்க கிடையாது பப்ளிக் கை சொல்லுங்க சொல்ல முடியாது ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லுங்க சொல்லியா பாக்கணும்.